ஓம் கம் கணபதி துணை, ஓம் பம் வாராகி துணை. ஓம் குரு வாழ்க, குருநாதர் வாழ்க, எந்தன் வாழ்க, எந்தன் ஆச்சாரி வாழ்க, எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவேனே, குருவாழ்க குருவே துணை. குரு ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் முப்பெரும் ஜோதிட திருவிழா நடைபெற நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் நமது குருநாதர் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அவர்களுக்கும், இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் சேலம் அஸ்ட்ரோ பாஸ்கரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் எனக்கு பேச கொடுத்திருக்கும் தலைப்பு உயர்கணித சார ஜோதிடத்தில் இரண்டாம் பாவம். முதலில் இரண்டாம் பாவ காரகம் என்னவென்றால், தான் அமைத்து கொள்ளும் குடும்பம், பணம் வரும் வழி, பணம் செல்லும் வழி, பாலக்கல்வி, பேச்சுத்திறன், சுவைத்திறன், கண், பற்கள், வாய், மூக்கு, தாடை, தொண்டை, முகலட்சணம், தங்கம், வெள்ளி, எல்லா விதமான உலோகங்கள், தானியங்கள் என பல காரகங்களை உள்ளடக்கிய பாவம்தான் இரண்டாம் பாவம். இன்றைய தலைப்பில் எனது உரையில் பேச இருப்பது என்னவென்றால், இரண்டாம் பாவ காரகத்தில் ஜாதகர் தன் பணத்தை கையாளும் திறன் பற்றி, அதாவது பணம் வரும் வழி மற்றும் பணம் செல்லும் வழி பற்றி சில குறிப்புகள் பார்ப்போம். அதற்கு முன்பாக, இரண்டாம் பாவம் பணம் என்று சொல்லிட்டோம். அதில் இரண்டு வகை உண்டு. அவற்றில் அகம் சார்ந்த காரகம் என்பது பணத்தை அனுபவிக்கும் யோகம், புறம் சார்ந்த காரகம் என்பது பணத்தை பாதுகாக்கும் திறன் என்பதாகும். இதில் ஒரு சில முக்கிய குறிப்புகள் சொல்கிறேன். இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி ஜாதக கட்டத்தில் ஸ்திர ராசியில் இருந்தால் ஜாதகருக்கு நிலையான வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் என சொல்லலாம். அதே இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி ஜாதக கட்டத்தில் சர ராசியில் இருந்தால் ஜாதகருக்கு நாளுக்கு நாள் போக போக வருமானம் கூடும் என சொல்லலாம். இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி ஜாதக கட்டத்தில் உபயராசியில் இருந்தால் ஜாதகருக்கு வருமானம் என்பது நிலையற்றதாகவே இருக்கும் என சொல்லலாம். அதிலும் இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி நீர் ராசிகளில் இருப்பது மிகச்சிறப்பு, அல்லது பூமி ராசிகளில் இருப்பதும் நல்லதுதான். ஆனால் இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி நெருப்பு ராசிகளில் இருப்பது சிறப்பில்லை. ஏனென்றால் மருத்துவ செலவிற்கும் தேவையற்ற செலவுகளுக்குமே பணம் என்பது செலவாகும் என சொல்லலாம். நீர் இன்றி அமையாது உலகு என திருவள்ளுவரே கூறியுள்ளார். நீர்தான் ஒரு பொருளை உருவாக்கும் சக்தி கொண்டது, ஆனால் நெருப்பு ஒரு பொருளை உருவாக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதேபோல் என் அனுபவத்தில் ஒரு முக்கிய குறிப்பும் சொல்கிறேன். ஐந்தாம் பாவ உபநட்சத்திராதிபதி மற்றும் குருவும் 4, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலும் ஐந்தாம் பாவ உபநட்சத்திராதிபதி ஜாதக கட்டத்தில் நீர் ராசிகளில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லலாம். அடுத்து, இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி ஒவ்வொரு பாவத்தையும் தொடர்பு கொண்டால் ஜாதகர் எந்த வகையில் பணத்தை செலவழிப்பார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இரண்டாம் பாவம் ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஜாதகர் தன் பணத்தை சுய கௌரவத்திற்காக செலவழிப்பார். ஜாதகருக்கு தன் பணத்தை செலவு செய்வதன் மூலம் சுய கௌரவம் கிடைக்கும். இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பணம் என்பது பணமாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ மாறுகிறது. ஜாதகருக்கு நாளுக்கு நாள் பணம் என்பது வளர்ச்சி அடையும். இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை பெரும் பகுதி பயணங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், புத்தகங்கள் போன்று இதற்கே செலவு செய்வார். இரண்டாம் பாவம் நான்காம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருடைய பணம் நாளுக்கு நாள் பெருகும். பணம் என்பது நிலம், வீடு, வாகனம் போன்ற சொத்துக்களாகவே மாறும். ஆனால் ஜாதகர் தனது பணத்தை 30% மட்டுமே அனுபவிப்பார். அடுத்து, இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை தானே அனுபவிப்பார். பொழுதுபோக்கிற்காகவும், காதலிக்காகவும், குழந்தைகளுக்காகவும் செலவழிக்கும் நபராக இருப்பார். இதனால் ஜாதகருக்கு நாளுக்கு நாள் தன் பொருளாதாரத்தை இழப்பார். இரண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தின் மூலமாக ஏற்கனவே வாங்கிய கடனை அடைப்பார். பணம் என்பது வேலைக்காக செலவிட நேரிடும். இதனால் இவருடைய பணம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். இரண்டாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது
ஜாதகர் தன் பணத்தை மனைவியிடம் கொடுத்து வைக்கும் நபராக இருப்பார். பணம் என்பது ஒரு ஆவரேஜான அமைப்பு. 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை ஏமாந்து போகுதல், திருடு போகுதல், அபகரித்தல், இது அபகரிப்பவர்களுக்கு சாதகமான அமைப்பு. ஜாதகர் இதன் மூலம் வலி வேதனைகளை அனுபவிக்கும் நபராக இருப்பார். 2ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை பெரும் பகுதி தான தர்மம் செய்பவராகவும் ஊதாரித்தனமாக செலவு செய்யும் நபராகவும் இருப்பார் என சொல்லலாம். குறிப்பாக 2ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சுக்கிரனாக இருந்து 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்யும் நபராக இருப்பார். 2ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி குருவாக இருந்து 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் தன் பணத்தை கோவிலுக்கு தான தர்மம் செய்யும் நபராக இருப்பார். 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை தொழிலில் முதலீடு செய்யும் நபராக இருப்பார். இதன் மூலம் தொழில் செய்வார். அதாவது நகைக்கடை, வட்டி தொழில், உலோக பாத்திரக்கடை, தொழில், தானிய தொழில் போன்றவையாகும். 2ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் பணத்தை சேமிக்கும் பழக்கம் கொண்ட நபராக இருப்பார். அதே சமயத்தில் தன் பணத்தை அனுபவிக்கும் அமைப்பும் உண்டு. 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஜாதகர் தன் பணத்தை அனுபவிக்கும் யோகம் இல்லை. ஜாதகர் தன் பணத்தை தொழிலில் முதலீடு செய்து நஷ்டமடைதல், இழப்பது போன்ற அமைப்பு. பணம் என்பது தேவையற்றதுக்கே செலவாகும் அமைப்பாகும். அடுத்து ஒவ்வொரு பாவமும் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது எந்த வகையில் பணத்தை ஈட்டுவார் என்பதை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம். 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் சுய அறிவின் மூலம் தொழில் செய்து பணத்தை ஈட்டுவார். 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது 2ஆம் பாவ காரகம் எதுவோ அதன் மூலமாக பணம் வரும். அதாவது தங்கம், வெள்ளி, உலோகம் போன்றவை மூலமாகவும் தொழில் செய்து பணத்தை ஈட்டுவார். அதிலும் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய பொருட்களை கொண்ட தொழில் செய்வதன் மூலம் பணத்தை ஈட்டுவார். 3ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தகவல் தொடர்பு, பிரயாணம், ஐடி துறை, வலைதளத்தின் மூலமாகவும் பணத்தை ஈட்டுவார். 4ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் சொத்துக்கள் மூலம் பணத்தை பெருக்கிக் கொள்வார். 5ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது விளையாட்டு, கலைத்தொழில், அரசியல், கிஃப்ட்டுகள் மூலம் குழந்தைகள் மூலமாகவும் பணவரவு உண்டாகும். 6ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் வேலை வாய்ப்பின் மூலமாகவும் வாடகை மூலமாகவும் சம்பளம் மூலமாகவும் பணத்தை ஈட்டுவார். 7ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன் வாழ்க்கை துணை மூலமாகவும் வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் சொந்த தொழில் மூலமாகவும் நல்ல பணவரவு உண்டாகும். 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஆயுள் காப்பீட்டு மூலமாகவும் திடீரென எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கும். அதர்ம வழி, இழப்பின் மூலமாக கிடைக்கும் பணம் என சொல்லலாம். 9ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் ஆன்மீக தொழில், தொண்டு நிறுவனம் போன்றவைகள் மூலமாகவும் பணவரவு உண்டாகும். 10ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது மதிப்பு, கௌரவம், தொழில் மூலம் பணவரவு உண்டாகும். 11ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது நண்பர்கள், சேமிப்பு, சங்கங்கள் போன்றவைகள் மூலமாக பணவரவு உண்டாகும். 12ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது முதலீடுகள் மூலமாகவும் மறைமுகமான தொழில் மூலமாகவும் 2வது தொழில் மூலமாகவும் பண வரவு உண்டாகும். மேலும் அடுத்து இந்த விழா சிறப்பாக நடைபெற ஜோதிட நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டுள்ளீர்கள். இந்த சமயத்தில் நான் முதல் பேட்சில் குருநாதர் சதீஷ்குமாரிடம் கற்று முடித்த பிறகு நான் அவரிடம் ஜோதிடத்துறையை தொழிலாக செய்ய முடியுமா என கேட்டேன். அதற்கு அவர் கூறியதாவது என்னவென்றால், நடக்கும், முடியும், சுபம், மங்களம், இதுவே ஆரம்பம் என்ற ஆழமான நம்பிக்கையை விதையுங்கள். விதைத்தது தானாக முளைக்கும், அனைத்தும் நன்மையிலே முடியும் என கூறினார். அன்று ஜோதிடத்தை தொழிலாக செய்ய ஆரம்பித்தேன். இன்று வரை ஜோதிட தொழிலை சிறப்பாக செய்து வருகிறேன் என சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த குருநாதர் சதீஷ்குமார் அவர்களுக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.